உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். என்னென்னா, என்னுடைய பேச்சை கேட்டு நான் வராதிங்க, நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, வேணாங்க, இப்போது நம்ம சந்திப்பு ஒரு நாள் வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு நான் சொன்னதை வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரலை. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதை தாண்டி அரசியலுக்கு அவர் புதுசாக இருந்தாலும் ரொம்ப தைரியசாலி, எதுக்கும் பயப்படாத ஒரு நபர், அது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் மீறி நாம் 2 மாநில அரசும் ஒரு சுமூகமான ஒரு அரசியல் பண்ணணும். நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னுவாங்க, நமக்கு காரியம்தான் பெருசு, வீரியம் இங்கே பெருசே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு அரசியல் பண்ணியாகணும். எங்கள் ஊர்லேயும் மழை இல்லைன்ற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் மக்கள் தண்ணீர் தட்டுப்பாடுக்கு பெரிய இதுவாக இருக்கிறாங்க, அங்கேயும் நிலைமை மோசமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த காவிரி பிரச்சனையை காலகாலமாக அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இரு மாநிலத்தில் சென்றவர்கள். அதில் இந்தியா முழுக்கமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி விமர்சனம் என்னன்னா, ஏன் சிஎம் விஜய் பயந்துட்டாரா? துணிச்சலாக அவர் வேணான்னு சொன்னால் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? இது எப்படிங்க இது நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? வரேன் நான் அப்படின்னு, ஏன்னா டிவிகே தரப்புலேருந்தே அஃபிஷியலாக போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் அவங்க வெளியில்லாது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் வராதிங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அவர் போகிறாருன்னு முடிவாயிடுச்சு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, சிவக்குமார் என்னுடைய நண்பர், அவரை எதிர்த்து இங்கே கோஷம் எழுப்புறது, அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது, அவரை எதிர்த்து அந்த பேசுறது இல்லை. இப்போ அந்த ஒரு முதலமைச்சர் வராரு அப்படின்னா, யாராவது வராங்க அப்படின்னா வேண்டாத போது கருப்பு கொடி காட்டுறது, எதிராக கோஷம் போடுறது, வேண்டத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, திடீர்னு கார் முன்னாடி நிற்கிறது, அது அந்த அளவுக்கு போகாது. ஏன்னா அங்கே போலீஸ் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை அவங்க பார்த்துப்பாங்க, அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதை தாண்டி என் நண்பர் அவரை பற்றி ஏதாவது அவதூறு பேசும்போது அது என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்புவோம், அது ஒரு பக்கம் நம்புவோம். ஏன்னா திரும்ப சொல்கிறது தான் விஜய் ஏதோ பயந்துட்டார், பின் வாங்கிட்டார், அப்புறம் கர்நாடகாவுக்கு போகிறதுக்கு அவர் பயப்படுறாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல, இப்போ தமிழக இடத்துல அங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, கர்நாடகா இருக்கிறாங்க, கர்நாடகா இப்போ முதலமைச்சர் விஜயா இருக்கார், கர்நாடக முதலமைச்சர் ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி மீறி இங்கேருந்து டி.கே. சிவக்குமார் கிளம்பி போகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறும். ஒரு உதாரணத்துக்கு எங்கள் சிஎம் விஜய் இவ்வளோ தூரம் சொல்லியும் அதை கேட்காம காதலை வாங்காமல் அவர் வராருன்னா அப்போ உங்கள் பேச்சுக்கு தான் மதிப்பா அப்படின்னு நாக்கில் என்ன வேணாலும் பெரட்டி 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 பேசலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது எப்படி காவிரி பிரச்சனைக்கு தீர்த்து தான் ஆகணும். ஏன்னா பல அரசியல் தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு, அந்த தீர்ப்பை மதித்து எனக்கு தண்ணியை விடுறான்னு கேட்குறத விட்டுட்டு அவங்ககிட்ட போய் இன்னும் நான் உங்களை பார்க்க வரேன், சமாதானம் பேச வரேன், நான் பெங்களூரை சுற்றி பார்க்குறேன், கர்நாடகாவை இது பண்ணுறேன், மைசூரில் நான் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறேன்றது எந்த விதத்துலங்க நியாயம்? தண்ணியை கொடுன்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னா தண்ணியை கொடுன்னு கேட்டாச்சே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு திராணி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு சிஎம் விஜய். உங்களுக்கு திராணி இல்லையா? தர வேண்டிய தண்ணீரை கேட்டு வாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன திராணி இல்லை? கேட்டு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு திரும்பவும் இதைத்தான் மக்களே பேசுகிறாங்க. நான் திமுக இல்லை, திமுக அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுக, அதுக்கு முன்னாடி இருந்த திமுக, அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுக, நீங்கள் தானே மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ காலம் இந்த பிரச்சனையை இந்த காவிரி பிரச்சனையை நீங்கள் கொண்டுன்னு வரீங்க. ஏன் நீங்கள் கேட்டீங்களே, அப்போ திராணி இல்லையா? அப்பொழுது இருந்த கர்நாடக முதல்வர் யாரும் செவி மடுங்கலையா உங்களுக்கு? இன்னொரு பக்கம் என்னன்னா, எம்ஜிஆர் போய் அப்போ பேசினார், இதே போல் விஜய் எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா என்ன தப்பு இருக்குது? இப்போ எம்ஜிஆர் இடத்துல தானே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, நடிங்க, பவுடர் பூசின, கூத்தாடி, என்னென்ன விமர்சனம்? இதுக்கு எம்ஜிஆர் அரசியலுக்குள் இருந்தவர், திமுகவில் பொருளாளராக இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தவர். எந்த ஒரு லெட்டர் பேட் கட்சியும் கூட விஜய் ஆரம்பிக்கலை. இதுக்கு முன்னாடி எந்த லெட்டர் பேட் கட்சியில் கூட அவர் இல்லை. விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தான் வச்சுருந்தார். அது அரசியலை சார்ந்ததே கிடையாது.
எக்ஸ்வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஒரு 2.5 வருடத்தில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இதுதான் சாமி முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் தொடர்ச்சியாக இதை தான் தாங்கிக்க முடியாமல் இப்போ இந்த ஏதோ வந்து புதுசாக இப்போ காவிரி நீர் பிரச்சனை இப்போ தான் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்தால் மாதிரியும் மேகதாது அணை வந்து இப்போ தான் விஜய் ஆட்சிக்கு அமைச்சதுனால வந்து நம்ம ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் முடிவு பண்ணதாகவும் இந்த பிரச்சனையை வந்து விஜய் வந்து நான் வந்து பாருங்க உட்காந்த இடத்துலையே வந்து சும்மா பைரவா அல்லது வந்து குருவி ஏதோ ஒரு விஜய் படங்களை இந்த மாதிரியான படங்களில் ஒரு 3வது சீனில் முடிச்சு காமிக்கிற மாதிரி இதை முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ காவிரி நீர் பிரச்சனைக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு இவங்களுக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் நான் வந்து ஏதோ இவர் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் மாதிரியும் இதை தீர்க்க வைக்க முடியாது, இவர் வந்தா இவர் இருந்தா தீர்க்க வைக்க முடியாத இடத்துல இவர் இருக்காரு, இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது காலாகாலமாக இருக்கிற பிரச்சனை. அதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து எதிர்க்கட்சிகள் அப்படியே திசை திருப்பி மடம் மாற்றி இந்த பக்கம் அனுப்புகிறாங்க வந்து. அது மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி ஏன் போனால் என்ன தப்பு அப்படின்ற கேள்வி தான் பலருடைய கேள்வியாக இருக்குது. யாரும் வந்து நீங்கள் இருக்கிற அரசியல் தலைவர்கள் மற்றவங்கலாம் பேசுகிறீங்களாண்டி யாராவது ஒரு பொதுஜனம் வந்து நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறாங்க, நீங்கள் சேனல்களில் போய் பாருங்கள், நீங்கள் பார்க்காதவங்க போய் அது யாரும் செட்டப் பண்ணிலாம் எடுக்கிறது கிடையாது. பப்ளிக் பைட்ஸு யாருமே செட்டப் பண்ணி எடுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் போட்டோமே அந்த தம்பி போட்டோமே, ஏன் முதல்வர் போட்டோமே, போய் தான் பேசட்டோமே, ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் 1 to 1 பேசணும் அப்படின்றதுல பேசட்டோமே அப்படின்றாங்க. ஆனால் அதை பேசிடக்கூடாது. இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆகிடக்கூடாது. எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் அப்போ சட்டத்திட்டங்கள்லாம் வேறங்க அப்படின்றாங்க வந்து. எம்ஜிஆர் உட்காந்து பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுத்தோன்னே தண்ணி வேணான்ட்டாரான் குடிக்கிறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல, நீங்கள் என்ன குடிக்கிறது தண்ணி குடிக்காமலே நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். இப்போ விஜய் அது மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறாரு, விஜய் ஏதாவது அங்கே வந்து ஸ்டண்ட் அடிக்க போகிறாரு, விஜய் ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே வைரல் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக தான் இவர்கள் இங்கே கொந்தளிக்கிறாங்க. ஏறக்குறைய டி.கே. சிவகுமார் கூட அதுக்கு தான் வர வேணான்னு சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது முந்த நாள் இந்த இங்கே நம்ம தமிழகத்தில் இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த 30 பேர் வந்து நாங்கள் இங்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டோம், ஏன்னா காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க, மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்றாங்க, எங்கள் டெல்டா வந்து வறண்ட பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு, தமிழக விவசாயிகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு, எங்கள் நிலம்லாம் வந்து எல்லாம் கரம்பாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை, இனி விவசாயி என்ன பண்ணுறது, வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, விவசாயி சேத்துல காலை வச்சாதான் மக்கள் எல்லாரும் சோத்தில் கை வைக்க முடியும், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டில் விவசாயி மிக சந்தோஷமாக இருக்கிறானோ அந்த நாடு தான் செழிப்பான நாடு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நவீன வேளாண்மையில் கொண்டு வந்த ஜப்பான் கூட வந்து அவனே வந்து என்ன பண்ணிட்டான், இந்தியாவில் வந்து என்னையா ஒரே தண்ணிக்கு சண்டை போட்டு கிடக்குறீங்க, நீங்கள் நதியை அணைச்சி விடுறத வந்து அது ஒரு வித தீர்வாக இது பண்ணல, அவன் என்ன பண்ணிட்டான், ஆந்திரா வரைக்கும் என்கிட்ட கொடுங்கன்ட்டான். ஆந்திராவினுடைய நிலப்பரப்பு இல்லை அப்போது ஆந்திரா, அதை வரைக்கும் என்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி இந்தியா முழுக்க பஞ்சமே இல்லாமல் நாங்கள் வந்து உணவு சப்ளை பண்ணுறாங்கன்ட்டாங்க. நெல்லோ கோதுமையோ கேழ்வரகோ சோளமோ அது வரைக்கும் கொடுங்க, இந்தியா பிரச்சனையே கிடையாதுங்க, உங்களுக்கு சோத்துக்கு பஞ்சமே வராதுங்க அப்படின்னு அவன் ஒரு நவீன வேளாண்மை. இஸ்ரேல் தான் சொட்டு நீர் பாசனத்தை வந்து கண்டுபிடிச்சவன். ஒரு வறண்ட நாடு வந்து ஒரு வறண்ட பூமி, உலகத்தில் அதிகமாக ரோஜா ஏற்றுமதி பண்ணுறோம் அவன் தான். சொட்டு நீர் பாசனம் தான், தண்ணி இவ்வளோ தான், சொட்டு சொட்டா நீ இதில் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தெரியவே இல்லை. வந்து இங்கே இருக்கிற விவசாயிகளை வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால தான் நாங்கள் போய் டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு ட்ரெயினில் கிளம்பி போயிருக்காங்க. 30 விவசாயிகள் போயிருக்காங்க. நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள நிறுத்தி ரயில்வே போலீஸ் அவங்கள வந்து நிறுத்தி இறக்க சொல்ல, நல்லா கவனிச்சிங்க, நாக்பூர் போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸு அவங்கள இறக்கி விட்டுருக்காங்க. டெல்லிக்கு போகிறவங்கள நாக்பூர்லேயே இறக்கி விட்டுட்டு வலுக்கட்டாயமாக நீங்கள் சென்னைக்கு திரும்ப போனோம் அப்படின்னுக்கிறாங்க. இதை வந்து ஏன் சிஎம் விஜய் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லி கேட்டுக்கின்னு இருக்க முடியும், அது எல்லாத்துக்குமா கேட்டுன்னு இருக்க முடியும். இப்போ நீங்கள் கேளுங்களேன் எதிர்கட்சிகள்,
நான் ஒரு எதிர்க்கட்சிங்க, இவ்வளோ எதிர்க்கட்சிகள் இருக்கிறீங்கள நீங்கள், பிஜேபி கவர்மெண்ட்டு தான் கேளுங்களேன் நீங்கள். ஏங்க எங்கள் விவசாயி 30 பேர் வராங்க, அங்கே டெல்லியில் வந்து 30 பேர் நின்று கோஷம் போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது? அவங்கள ஏன் நாக்பூரில் இறக்கி நீங்கள் வந்து கைது பண்ணல? இறக்கி அவங்களை ட்ரெயினை விட்டு ஏன் வலுக்கட்டாமல் இறக்குறீங்க? வலுக்கட்டாமல் ஏன் சென்னை வண்டியில் ஏற்றி அனுப்புறீங்க ரயிலில்? அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்க வேண்டியது தானே. ஏன் இது ஆளுங்கட்சி மட்டும்தான் பண்ணணுமா? ஆளுங்கட்சி மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா? எதிர்க்கட்சிகள் பூரா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனத்தான் முன்வைக்கணுமா? அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இந்த பட்ஜெட் தாக்கல் நடக்கும்போது அதனுடைய ஆவணங்களை தாவேக்கா அமைச்சர்கள் 2 பேர் எடுத்து போய் திருப்பதியில் எடுத்து போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. ரைட்டு, இருக்கட்டும். உடனே இடதுசாரிகள் வந்து இது என்னங்க வந்து ஒரு அரசு ஆவணங்களை வெளியே கொண்டு போகலாமா? ஒரு அரசு ஆவணங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் செஞ்சு வச்சு இது பண்ணிட்டு வரலாமா? உள்ளே இருக்க வேண்டிய ஒரு ஆவணத்தை, தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு ஆவணத்தை அப்படி கொண்டு போகலாமா? அப்படின்ற ஒரு கேள்வியை ஒன்று வைக்கிறாங்க. இடதுசாரிகள் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு அரசியல் பேச்சு பேசிக்கிட்டு உண்டு. கேரளாவில் ஒரு அரசியல் பேச்சு, மேற்கு வங்காளத்தில் ஒரு அரசியல் பேச்சு, இப்படி அரசியல் பேச்சு ஏன் இருக்கக்கூடாதா? இதே பட்ஜெட் தாக்கல் வர்றதுக்கு முன்னாடி தான் திமுக கவர்மெண்ட் இருந்து, அப்போ எந்த அமைச்சர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, கலைஞருடைய அந்த நினைவிடத்தில் இந்த சமாதி முன்னாடி வச்சு அந்த ஆவணத்தை கொண்டு போனாங்க. ஏங்க அது சமாதி, இது கோவில் அப்படின்னா ரெண்டுமே வெளியே தானே கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ திமுகவில் யாருக்குமே திருப்பதிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியுமா? நகராட்சி ஊழல் குற்றச்சாட்டு வந்த பொழுது KN நேரு அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு நன்கொடை கொடுத்ததாக அந்த கோவிலில் டிஸ்பிளேல ஓடிச்சு. அப்போ எங்கே வந்து நீங்கள் ஏன் இது அதை வந்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை சார்ந்த விஷயம், அது ஏன் நீங்கள் மதமாக வந்து நீங்கள் வந்து மடமாத்துறீங்க? அது மதமாக ஏன் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க? அதுதான் ரொம்ப புரியாத ஒரு 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 கேள்வியாக இருக்குது. எங்கேயுமே இது மாதிரி நடக்கிறதே இல்லையா? ஏங்க ஒரு பட தயாரிப்பாளர் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு, அப்போல்லாம் வந்து அந்த படப்பெட்டியை கொண்டு போய் தன்னுடைய இஷ்ட தெய்வத்து முன்னாடி வச்சு வணங்கிட்டு வருவாங்க. ஒரு புதிய கட்சியை ஆட்சி அமைச்சிருக்காங்க. இளைஞர்களுடைய பெருவாரியான இளைஞர்கள் வந்து அந்த கட்சிக்குள்ள அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. ஒரு முதல் முறையாக அவங்க அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்கள். அது அவங்களுக்கு புதுசு. அது நீங்களாம் வந்து அதெல்லாம் தாக்கல் பண்ணி பல இதுகளை பார்த்தவங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் அங்கே வச்சு வணங்கிட்டு வராங்க. இதில் என்ன? இப்போ நீங்கள் CM விஜயே எடுத்துங்க. அவர் நடிகராக இருக்கும் பொழுது அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படப்பெட்டியை வேளாங்கண்ணியில் உள்ள அந்த மாதாவுடைய கோவிலில் வைத்து விட்டு தான் அடுத்த நாள் அது ரிலீஸ் ஆகும். அப்போ ஃபிலிம் அது. அப்போ மட்டும் அவர் வந்து கிறிஸ்துவர், இப்போ மட்டும் அவர் இந்துவா? நான் அதுதான் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நான் வரேன். இங்கே அதுவே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் கூட நேற்று முத நாள் கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு. நீங்கள் நடிக்க வரும்போதெல்லாம் வந்து விஜய் விஜய் விஜய்ன்னு போட்டுக்கிட்டீங்க. முதல்வரான உடனே ஜோசப் சி விஜய் அப்படின்னு போட்டீங்க. இப்போ மட்டும் எப்படி வந்தது ஜோசப் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எங்க அந்த ஜோசப்ன்ற விஷயத்தை வந்து ஜோசப் விஜய் அப்படின்றத வந்து ராதா அவர்கள் தான் அந்த சமயத்தில் விஜய் நடித்து கொண்டு இருக்கும்போது பீக்கில் இருக்கும் பொழுது துப்பாக்கி மாதிரியான படங்கள், சர்க்கார் மாதிரியான படங்கள், அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் பேசக்கூடிய படங்களை அவர் வெளியிட்டதனால், குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிரான அந்த படங்களுடைய காட்சிகள், வசனங்கள் வந்ததனால் கொந்தளிச்சு போய் அவர், எப்பா இவர் விஜய் கிடையாதுப்பா, இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து அது யாருமே வந்து பெரிய, அது என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய விவகாரமாகும். எப்படி நீங்கள் மறைக்கலாம்? வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்துவர், நீங்கள் விஜய் விஜய்ன்னு தானே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீ எந்த ஊர், நான் எந்த ஊர் அப்படின்னு விபூதி எடுத்து அப்படியே இதுவில் வச்சுக்கிட்டு, பட்டையில் அடிச்சுக்கிட்டு, கையில் வேலை வச்சுக்கிட்டு, எலுமிச்சம்பழத்தை குத்திக்கிட்டு, திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்களில் இந்து மதத்தை புகழ்ந்து பேசுகிற மாதிரி, முருக பக்தரை காமிச்சிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் தானே அப்படின்னு எந்த மக்களும், எந்த ரசிகர்களும் அவருடைய படத்தை புறக்கணிக்கல. அதை வந்து ஒரு இது விஷயமாகவே எடுத்துக்கல. அவங்க விஜய்ன்னு தான் பார்த்தாங்க. வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அப்புறம் இது எடுபடலன்னு விட்டாச்சு. வந்து இங்கே நீங்கள் வந்து என்னதான் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் மத சாயலை இந்த மக்களிடம் கொண்டு வந்து பூசினாலும் அந்த மக்கள் அதை ஓரம் கட்டிடுவாங்க. அதுதாங்க
தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம். அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள்கிட்ட, இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் கிட்ட அது நடக்கவே நடக்காது சாமி என்பதுதான் மிகச்சிறந்த உதாரணம். அது மிகச்சிறந்த உதாரணம். அவதான் கேள்வி கேட்கிறாரு. அது நடிக்க சொல்ல நீங்கள் விஜயா இருந்தீங்க, முதல்வர் ஆன பிறகு ஜோசப் விஜயா மாறி இருக்குங்க அப்படின்னா அதுக்கு யாரும் வந்து கோச்சிக்கலையே. எப்போ உங்கள் பேரை வந்து விஜய்னு போடுங்கப்பா, இனிமேல் நாங்கள் விஜய் தான் கூப்பிடுவோம், தளபதி விஜய்னு கூட போட்டுங்க நீங்கள், அது என்ன ஜோசப் விஜய் அப்படின்னு யாராவது ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு சமூக தளத்தில் கூட யாராவது ஒரு பதிவு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நான் யாருமே அப்படி ஒரு பதிவை போடவே இல்லை. காரணம் என்னென்னா, ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணி ஆகணும், அந்த அரசியலில் விஜயை விமர்சனம் பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய உள்நோக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக விஜய் செய்கிறது எல்லாம் சரின்னு நான் வந்து சொல்ல வரல. நான் ஒன்று தாபக்காவை சேர்ந்தவர் கிடையாது. பொதுவான ஒரு விஷயம்தான். செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒன்று பேசியிருக்காரு, இந்த வாயை திறந்து பேசுங்க விஜய், வாயை திறந்து பேசுங்க விஜய், ஏன் இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். அமைச்சர் செங்கோட்டையன், எங்கள் முதல்வர் விஜய் வாயை திறந்து பேசினா பலருக்கு அது ஆபத்தாக மாறும் அப்படின்னு. அது என்ன காரணம்னு சொல்ல அவர் சைலண்ட்டாக வரைக்கும் தான் வயலண்ட் இல்லை உங்ககிட்ட. அவர் பேச ஆரம்பித்தா அது வயலண்ட்டாக மாறும், அது வந்து பலருக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக மாறும். அவ்வளோ ரகசியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொடி வச்சு பேசியிருக்கு. அவர் சும்மா வந்து ரைமிங்காகவும் டைமிங்காகவும் பேசுகிறவர் கிடையாது. அனுபவசாலி, அரசியல் அனுபவசாலி வந்து. அதனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதனால் கூடுமான வரைக்கும் இனிமேல் வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க விஜய் அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டுருங்க. வேணாம், வாயை கலராதிங்க. அந்த சட்டசபையில் கொஞ்ச நேரம் தான் வந்து பேசினார். அந்த பேசுனது எவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு. வந்து நீங்கள் பேசாமல் கம்முனே விட்டுருக்கலாம். வந்து பேசுனா ஏன் பேசுகிறீங்கன்றீங்க, பேசலைன்னா ஏன் பேசலை, வாயை திறக்கலை அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு தான் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்றைக்கி தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள். அவருக்கு ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் கொடுத்துருக்கார். குறிப்பாக வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் வந்து தீரன் சின்னமலை. அவருடைய இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் சிஎம் விஜய். அது எத்தனை இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு பாருங்கள். இதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன்னா உட்காந்துறீங்க வந்து யாராவது தலைவருடைய பிறந்த நாளுக்கு எக்ஸ் வலைதளத்தில் போடுறீங்க, தலைவர்களுடைய நினைவு நாளுக்கு எக்ஸ் வலைதளத்தில் போடுறீங்க அப்படின்னா என்ன தான் பண்ண முடியும்? வந்து அந்த தலைவர்களுக்கு வந்து மாலை போட மாட்டேன்றீங்க, தலைமைச் செயலகத்தில் கட்சி அலுவலகத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போயிடுறீங்க அப்படின்னா இந்த 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 எக்ஸ் வலைதளத்தில் போடுறத இவ்வளோ வைரல் ஆகுது, எத்தனை ரீட்வீட் ஆகுது, எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர், கோடி பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு தெரிய வருது. வந்து அதை ஏன் புரிஞ்சுக்காம இதை ஒரு விமர்சனமாக எடுத்து பேசுகிறாங்க. வந்து ஒரு வழியாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்களுக்கு ஜாமீன் மனு, நிபந்தனை ஜாமீன் மனு கொடுத்துட்டாங்க. கடந்த ஜூலை 20ஆம் தேதி மிக ஆக்ரோஷமாக பேசினார் அது ஒரு கூட்டத்தில். குறிப்பாக என்னென்னா, சிஎம் விஜயை சட்டசபை கதவை மூடி பாருங்கள், நீங்கள் உங்கள் எலும்பு உடைப்பேன் நான் அப்படின்னு. இந்த எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து பெரிய வைரலாக மாறிச்சு. இல்லைங்க, ஒரு ஃப்ளோவில் பேசுகிறது தாங்க. வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இதுவாக இருக்குங்க, திராவிட கட்சிகள் பேசாத பேச்சாங்க, இதையாங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து வைரலாக மாறிச்சு வந்து சோஷியல் மீடியாவில். இந்த இளைஞர்கள் வந்து இது அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம் மேபி வந்து எப்படி அப்படின்னு. அந்த காலகட்டங்களில் நிறைய பேச்சாளர்கள், வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், இப்படி நிறைய அதிமுகவில் நிறைய பேர்லாம் இருந்தாங்க. அப்படி மேடையில் அப்போ இது மாதிரியான ஊடகங்கள் இல்லை, இந்த கேமராக்கள் இல்லை, மக்கள் அப்போ ரசித்தாங்க. அது வந்து ஒரு அரசியல் இதுவாக பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முதல்வர் மீது இவ்வளோ பெரிய ஒரு பேரன்பை இந்த இளைஞர்கள் கூட்டம் வச்சுருக்காங்க. நான் எலும்பு உடைப்பேன் அப்படின்னா அது உடைச்சிட முடியுமா? அது எந்த விதத்தில் சாத்தியம்? ஒரு ஃப்ளோவில் பேசுறது தானங்க அப்படின்பொழுது அதையும் நீதிபதி அவர்கள் இனிமேல் அது மாதிரி எங்கேயும் பேசக்கூடாது, அதுவும் முதல்வரை விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது, அது எழுதி கொடுங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நிபந்தனை ஜாமீன், சட்டசபை கூட்டம் தவிர மற்ற நாட்களில் நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை வந்து அடக்குமுறை பார்த்தீங்களா? தாவேக்கால எம்எல்ஏக்கள் தப்பு பண்ணுறாங்க, தாவேக்கா நிர்வாகிகள் மீதும் வந்து விமர்சனங்கள் வருது. முதல்ல ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா ஜோராக வந்து அவங்கள கட்சியை விட்டு நிற்கிறேன், அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறோம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன்றாங்க. திமுக அதிமுக ஆட்சி தான் அவங்களுடைய ஃபார்முலாவை தான் இந்த விஷயத்தில் இவங்க கடைபிடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது இல்லைங்க,
அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்கோம். தப்புனா தப்பு, சரினா சரி, அதில் எங்கள் முதல்வர் மிக சரியாக இருக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவாசத்திரம் இந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளை முதல்வர் விஜய் பார்வையிடப் போகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். ரீல்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ரீல்ஸ் போடுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும். திடீர்னு வந்து மெட்ரோ ரயில் மேலே ஏறுறாரு, திடீர்னு பாலத்து மேலே ஏறுறாரு, திடீர்னு ஒரு அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. எம்ஜிஆர் பண்ணது பூரா இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில் உட்காந்தா அங்கே விட்டு வெளியே வாங்குறீங்க, பனையூரில் வந்தால் பனையூர் பண்ணையாரா நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வாங்குறீங்க, வெளியே வந்து இது மாதிரி போனால் ரீல்ஸ் பண்ணுறீங்களா, படம் எடுக்கிறீங்களா, ஷோ காட்டுறீங்களா, இங்கே சீன் பிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்க. எது வேணாலும் பண்ணிங்க. நான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை செய்கிறேன், அது மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முடிவோடு தான் விஜய் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.